சனிங்கிற கோள், எல்லாம் கோள்களுடைய பேரு. இது ஒரு பேர் வைக்கிறதுக்காக வேண்டி கோள்களுடைய பேர் நாளுக்கு வச்சிருக்கான். இவ்வளவு தானே தவிர இதுல நல்லது கெட்டு தீர்மானிக்கப்படுது. திங்கள் பேர் வச்சோன்னா திங்கள் ஆயிருமா, செவ்வாயின் பேர் வச்சா செவ்வாய் ஆயிருமா, ஒன்றும் கிடையாது. இது மாதிரியான கிறுக்குத்தனங்கள்லாம் இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்னதா அர்ராஃபன் ஃபஸத்தகுஹு பிமா யகூல் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மத். யார் ஒருத்தன் நல்ல நாள் கெட்ட நாள் கணித்து தருகிறேன் என்று சொல்கிறானே, அவங்கிட்ட போய் அவன் சொல்றதை நம்புகிறானோ அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விட்டான். யார் சொல்றா? நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். யார் வழிகேடப்ப? யார் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டான் சொல்றாங்களோ அவன் வழிகேடனா? அட வெளியே போயிடாதீங்கப்பான்னு உங்களுக்கு சொல்ற நாங்க வழிகேடர்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முகமதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை மறுத்துட்டான். நல்ல நாள்ங்கிற பேச்சுக்கு இஸ்லாத்தில் இடம் கிடையாது. நல்லறம் செய்தியிட நாள் நட்சத்திரம் இல்லை நம்புக உரைத்தார் நபிகள் நாயகம். சொன்னாராம், நல்ல காரியம் செய்வதற்கு 4 நட்சத்திரம் கிடையாதுப்பா, இதை நம்புங்கப்பா. இது தானப்பா நபிகள் நாயகம் சொன்னாங்க. பொன்மொழி கேளாயோன்னு படிச்சாரு. அவர் படிச்சதெல்லாம் ஆதாரமாயிராது. இது கரெக்டா படிச்சிருக்காரு. அது சொல்ல வரேன், நிறைய பொய்ய முற்போட்டு விட்டுருக்கிறாரு. இது ஒன்ன கரெக்டா படிச்சிருக்கிறாரு. அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்திலையும் நம்மளை நாசமாக்கி நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கிறோங்கிற பேர்ல நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுல இருந்து நம்ம என்ன செய்யணும்? விடுபடுறது. எல்லாம் கெடுத்து வச்சிருக்குங்கிற நல்லது கெட்டது பார்க்க விடுறது இல்லை. இது மாதிரியான காரியங்களை நாங்கள் எதிர்க்கிறதுனால எங்களை உலமாக்களுக்கு பிடிக்கல. பாயிண்ட் விளங்குதா உங்களுக்கு? ஏன் எங்களை வழிகேடர்னு சொல்றாங்கன்னு விளங்குதா? இதுகளெல்லாம் அடிபட்டா அவங்களுக்கு பாதிக்குது. அவங்களுக்கு பாதிக்கிற நாங்க பார்க்க முடியாது. நாங்க செஞ்ச எங்களுக்கு கூட லாபம் தான். இது இந்த காரியத்தில் நாங்க செஞ்சோம்னா 2000 வருமானம் வரும்லங்க. நான் ஃபேமஸ் ஆயிட்டேன். நான் என்னை நிறைய கூப்பிடுவீங்கல்ல, என்னை தான் கூப்பிடணும்னு சொல்லி கூப்பிடுவீங்க. நான் நிறைய காசு கேட்பேன். கத்தம் பாத்தியாவுக்கலாம் சம்பாதிக்க ஏழும்ல. ஏன் வேணாங்கிறோம்? அதுக்கு பயப்படுறோம், மறுமைக்கு பயப்படுறோம். இது பாயிண்ட். இதையெல்லாம் செய்யறத வழிகெடுத்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இதை சொன்னா உங்களுக்கு கோபம் வராது, வேற ரூட்ல உங்களை திருப்புவாங்க. எங்க வருமா வயிற்றுல மண் அடிக்கிறாங்கடா நீங்க கேட்பீங்களா? உன் வயிற்றுல மண் அடிச்சா நாங்க அவங்களை எதிர்க்கணும்னு கேட்டுருவீங்க. அஜர்த்து என்ன பண்றாருன்னு கேட்டா இந்த டாபிக் அப்படி விட்டு வேற டாபிக் எடுக்கிறாரு. என்ன டாபிக்? இவங்க தொப்பி போட மாட்டாங்க, இவங்க பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது. யாருக்கு சாவி கொடுக்குறது? முத்தவள்ளிக்கு சாவியை கொடுத்து தொப்பி போடாட்டி உள்ள விடாதீங்க, பள்ளிவாசல விரல் ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க, உள்ள விடாதீங்க. நெஞ்சில கையை கட்டுவாங்க, உள்ள 3 தான். நெஞ்சில கையை கட்டுவாங்க, விரல ஆட்டுவாங்க, தலையில தொப்பி போட மாட்டாங்க. இவங்க எல்லாம் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு போடுங்க அஜர்த்து. இதை கேட்டுக்கிட்டு அந்த நிர்வாகிகளும் போட்டுறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லா விளங்கிக்கிறங்க. முத்தவள்ளிகளே, தப்லீகில போய் நல்ல காரியம் பண்றோம்னு சொல்லி போய் ஏமாந்து நாசமாய் கொண்டிருக்கிற மக்களே, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை உங்களுக்கு சொல்றேன், கேட்டுக்கங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல பல குற்றங்களை கண்டிக்கிறான். 2 குற்றம் செய்தவர்களை அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, எனக்கு எதிராக யுத்தம் செய்யக்கூடியவர்கள்ங்கிறான். எனக்கு எதிராக போருக்கு வரியாடா, என்னோட சண்டைக்கு வரியாடா நல்லா கேட்கிறான். யாருக்கு சொல்றான்? 2 பேருக்கு சொல்றான். 2 பேருக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்கள் எல்லாம் எனக்கு எதிராக யுத்தம் அறிவிக்கிறீர்கள். அதுல ஒருத்தன் யாருன்னு கேட்டா, வட்டி வாங்கி சாப்பிடுறவன். வட்டி வாங்கினான்னு சொன்னா ஃபதனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி. வட்டி வாங்கி சாப்பிடுறீங்களா? ஹராம் என்று தெரிந்த பிறகு கூட திருந்த மாட்டீர்களா? வட்டி வாங்கினால் நிரந்தரமாக நரகத்திற்கு செல்வீர்கள், கடைசி நேரத்தில் கூட உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது என்ற அளவுக்கு எச்சரிக்கை செய்த பிறகும் வட்டி வாங்குறீங்களா? அதுக்கு என்ன பரிசு அல்லாஹ் சொல்றான்? ஃபதனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ்வோடும் ரசூலோடும் போருக்கு ரெடி ஆயிக்கடாங்கறான். வாடா சண்டைக்குங்கறான். வட்டி வாங்குறவனை நோக்கி அல்லாஹ், விபச்சாரம் பண்றவனை நோக்கி அல்லாஹ் இது சொல்லவில்லை, திருடனை நோக்கி அல்லாஹ் இது சொல்லவில்லை, கொலைகாரனை நோக்கி அல்லாஹ் சொல்லவில்லை. யாரை நோக்கி சொல்றான்? வட்டி வாங்குறவனை நோக்கி அல்லாஹ் சொல்றான், வர்றியாடா சண்டைக்குங்கறான். வர்றியாடா சண்டைக்குன்னு அல்லாஹ் கூப்பிட்ட பிறகு அவங்க இது என்ன ஆகுறது? அவன் தேர்வான அப்புறம் அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்கிற காரியம், அவ்வளவு பெரிய பாவத்தை முத்தவள்ளிமார்கள்லாம் செய்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் அறிவிக்கிற குற்றமாக வட்டியை அல்லாஹ் எடுத்திருக்கிறான். 1. 2வது என்ன தெரியுமா? அதான் முக்கியமான, அதுதான் சொல்ல வர்றேன். வட்டியை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டார். வட்டி வாங்குறவர்கள் அல்லாஹ்வோடு நேரடியாக யுத்தம் அறிவித்து விட்டார்கள். இப்ப நம்ம ஜார்ஜ் புஷ் எப்படியோ முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக யுத்தம் அறிவிச்சா அவன் எப்படியோ
அல்லாஹ்வுக்கு ஜார்ஜ் புஷ் இவங்க தான். நமக்கு ஜார்ஜ் புஷ் எப்படியோ, நமக்கு ஜார்ஜ் புஷ் எப்படிங்க எதிரி தானே, ஜென்ம பகைவன் தானே. அந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு ஜென்ம பகைவன் யார் என்று கேட்டால் வட்டி வாங்குறவன். ஒன்னாச்சா? ரெண்டாவது ஆள் யார் தெரியுமா? அது முக்கியமானது. ரெண்டாவது ஆள் யாரு? திருமறை குர்ஆனில் முதலாக அருளப்பட்ட சூரா எதுங்க? இது இக்ரா. குர்ஆன்ல 96வது அத்தியாயமாக இருக்கிற இக்ரா என்ற சூறாவை தான் அல்லாஹ் முதலாக அருளினான். அந்த சூறாவுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நபிகள் நாயகம் போய் காபாவுல தொழுகிறாங்க. ஆரம்பத்தில் இந்த வஹி வந்த உடனே காபத்துல்லாவில் போய் நபிகள் நாயகம் தொழுகிறார்கள். தொழும்போது என்ன பண்றாங்க தெரியுமா? அவங்க சஜிதாவில் இருக்கிற நேரத்தில் ஒட்டகம் இருக்குல்ல, ஒட்டகத்தினுடைய குடல் இருக்கும்ல, ஆட்டு குடல் எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா, அந்த சரக்கோட இருந்தா அந்த மாதிரி ஒட்டக குடலை தூக்கிட்டு வந்து சஜிதாவில் இருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்தில் கொண்டாந்து வைக்கிறாங்க. அந்த கணத்தை எல்லாம் தூக்கிட்டு நம்ம எந்திரிக்க முடியாது. ஆட்டு குடலை வச்சாலும் நமக்கு எந்திரிக்க முடியாது. நபிகள் நாயகம் கழுத்தில் வச்சவன அவங்க அப்படி தடுமாறுறாங்க. கடைசியில் ரொம்ப கஷ்டப்பட்டு பாத்திமா நாயை கேள்விப்பட்டு ஓடியாந்து மகள் ஓடி வந்து அத்தாவும் மகளுமா சேர்ந்து அப்புறப்படுத்தி விட்டு அப்புறம் நபிகள் நாயகம் எந்திரிக்கிறாங்க. எல்லாம் கைகூட்டி சிரிக்கிறாங்க, எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. அப்பதான் அல்லாஹ் அந்த வசனத்தை அருளுறான். என்ன அருளான்? அரஐ தல்லதி என்னஹா அபுதன் இதா சல்லா. அலக்கு என்ற சூரா 96வது அத்தியாயம் தமிழாக்கம் இருந்தால் எடுத்து பாருங்கள். 96வது அம்மை ஜுஸுல இருக்கிறது. அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? அரஐ தல்லதி என்னஹா அபுதன் இதா சல்லா. தொழுகிற ஒரு அடியாரை தடுக்கிறானே, தொழுகிறார் அவரு, அவரை போய் தடுக்கிறானே, அவனை பற்றி அறிவீரா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான். கல்லா ல இல்லம் என்தகி. தப்லீகாரர்களே, முத்தவள்ளிமார்களே, பள்ளிவாசல் நிர்வாகிகளே, உலமாக்களே, அல்லாஹ் சொல்வதை கேளுங்கள். கல்லால இல்லம் என்தகி, அவன் இந்த போக்கில் இருந்து விலகிக் கொள்ளவில்லையானால் லனஸ்ஃபாம் பின் நாசியா, அவனுடைய குடுமியை நான் பிடிப்பேன். என்னுடைய அடியான் அல்லாஹ்வுடைய பள்ளியில தொழுகிறது நீ தடுக்கிறியா? அல்லாஹ்வுடைய பள்ளியில தொழுகிறது நீ தடுத்தால் சண்டை உனக்கு எனக்கு தான்டா. பரியாட சண்டைக்குங்கிறான். லனஸ்ஃபாம் பின் நாசியா, உன் குடுமியை நான் பிடிப்பேன். ஃபல் எது நாதியா, அவன் சபையோரையெல்லாம் கூட்டா ஜமாத்துல் உலமா வாங்குறான். அல்லாஹ் சொல்றான் ஃபல் எது நாதியா, அவனுடைய சபையை அவன் கூட்டட்டும். ஊர் கூட்டத்தை கூட்டு ஜமாத்தை கூட்டு, நகர வாட்டி எல்லாத்தையும் கூட்டுறாங்க. கூட்டுறா பார்ப்போம். சனது ஜபானியா, ஓம்படைய நீ கூட்டு, நரகத்தின் காவலர்களை நான் கூப்பிடுறேன். அல்லாஹ் சொல்றான். நீ கூப்பிடுறா, முத்தவள்ளியை கூப்பிடு, செக்ரட்டரியை கூப்பிடு, தப்லீக் சில்லா போனவர்லாம் கூப்பிடு, அஜத்துமார்லாம் கூப்பிடு, பள்ளிவாசல்ல தீர்மானத்தை போடு, போர்டுல எழுதி வை. இப்படி செய்றியா? விலகி கொள்ளவில்லையானால் லனஸ்வ அம்பின் நாசியா, உன் குடுமியை நான் பிடிப்பேன்டா, நான் பிடிப்பேன். நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, அக்கிரமம் செய்கிற இந்த பொய் சொல்லி கொண்டு திருகிற உன்னுடைய குடுமியை நான் பிடிப்பேன். ஃபல் எது நாதியா, உன் சபையை நீ கூட்டு, சனது ஜபானியா, ஏன் சபையை நான் கூட்டுறாங்க. வாட பாப்போங்கிறான். சண்டைக்கு வர்றாங்கல்ல. வட்டி வாங்குறவனுக்கு எதிராகவும் அல்லாஹ் போர் பிரகடனம் செய்கிறான். அல்லாஹ்வுக்கு ஏன் இப்படி போர் பிரகடனம் செய்யறான் தெரியுமா? பள்ளிவாசல் யாருடைய வீடு? முத்தவள்ளி வீடா? அஜர்த்துக்கு சொந்தமான வீடா? அடே, பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய வீடு. எவனுக்கும் சல்லி காசு உரிமை கிடையாது. நீ நிர்வாகம் பண்ணலாம், சம்பளம் கொடுக்கலாம், வெள்ளை அடிக்கலாம், தண்ணி வருதான்னு பார்க்கலாம், சர்வெண்ட் வேலை நீ பார்க்கலாம், முதலாளி வேலை நீ பார்க்க இயலாது. பள்ளிவாசலுக்கு நீ முதலாளி கிடையாது, சொந்தக்காரன் கிடையாது. அல்லாஹ் கோவம் காரணம் என்ன தெரியுமா? ஏன் இடம், எனக்கு சொந்தமான இடத்தில் என்னுடைய அடியான் என்னை வணங்குவதை நீ யார தடுக்கிற? நான் கேட்கிறேன், உங்களுக்கு சொந்தமான ஒரு வீடு, அந்த வீட்டில் உங்களுக்கு உங்களுடைய சொந்தக்காரன் ஒருத்தன் உள்ளுக்க வர்றான், அதை எவனோ ஒரு புறம்போக்கு தடுத்தா என்ன செய்வீங்க? அட, ஏன் வீட்டில் ஏன் சொந்தக்காரன் வர்றதுக்கு நீ யார நாயின்னு கேட்பீங்களா இல்லையா? உன் வீட்டில் உனக்கு இவ்வளவு உரிமை இருக்கு என்று சொன்னால், படைத்த இறைவனுக்கு சொந்தமான வீட்டில் நீ என்ன உரிமை கொண்டாடுற? உன் குடுமி அல்லாஹ் கையில் தெரிஞ்சுக்க. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கலாம்
போட போட்டு தடுத்துட்டோம், கிழிச்சு போட்டு அல்லாஹ் பிடிப்பான். அல்லாவுக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. அது விளைங்க அல்லாஹ் இருக்கிறான தண்டிக்கிறான, நம்மள என்ன செய்வோம், இன்னைக்கு அடிச்சா நாளைக்கு திருப்பி கொடுத்துருன்னு நினைப்போம், இப்போ கொடுக்க நினைக்குவோம். அல்லாஹ் அப்படி செய்ய மாட்டான். நம்ம தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரசு அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும். அரசாங்கம் இருக்கு அன்னைக்கு தண்டிச்சு போடுவாங்க, தெய்வம் என்ன செய்யும், நின்று நிதானித்து அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்கும். அதான் இறைவன். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படித்தான் சொல்றான், சனஸ்ததிரிஹும் மின் ஹைஸு லா யஅலமூன். அவர்கள் அறியாத விதத்தில் அவர்களை விட்டு பிடிப்போம். நீ அக்கிரமம் பண்றியா, உடனே மிதிக்க மாட்டேன். மக்காவில் ஆரம்ப கட்ட பிரச்சாரம் செய்தார்களே, அந்த காலத்தில் நடக்க இக்ர இறங்குனது முதல் வருஷம் தான் பாத்துக்கிறங்க. ஆரம்ப வருஷம், முதல் வருஷம், ஒரு வருஷம் ஆச்சு, அவங்க தான் நல்லா இருக்கிறாங்க. யாரு அடிச்சவங்க. 2 வருஷம் ஆச்சு, அவங்க நல்லா இருக்கிறாங்க. 3 வருஷம் ஆச்சு, அவங்க இதுதான் ஓங்குது. 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 13 வருஷம் ஆச்சு, அவங்க இதுதான் அபூஜைகளுக்கு தான் ஓங்கிட்டே போகுது. ரசூலுல்லாஹ்வுக்கு அடி உழுவுது, உத உழுவுது, பெரட்டுறாங்க, ஆட் பண்றாங்க, ஒரு ஆள் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க, ஊரை விட்டு விரட்டி விட்டாங்க. கடைசியா 13 வருஷ காலம், 13 வருஷ காலம் தடுத்தாங்க. தடுத்துட்டு 13 வருஷம் நல்லா இருந்தாங்க. நல்லா விளங்கிக்கிறங்க. மதீனாவுக்கு போனார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பத்ர் போருக்கு முதல் ஆண்டு வருகிறார்கள், இவங்களும் வர்றாங்க. அந்த போர்க்களத்தில் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, எவன்லாம் இந்த வேலையை செஞ்சாங்களோ, எந்த வேலையை பள்ளி வாசலோடு தடுத்தாங்களோ, ஒட்டக குடத்துக்கு வச்சாங்களோ, ஒவ்வொருத்தனும் வேறற்ற பேரீச்சை மரங்களைப் போல விழுந்த காட்சியை என் கண்ணால் கண்டேன். ஒரே நல்ல காலி சொல்லி வச்ச மாதிரி. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை தடுத்தவனைய அல்லாஹ் எப்ப காலி பண்றான், 13 வருஷத்துக்கு பிறகு பிடிக்கிறான். அவன் அப்படிதான் பிடிப்பான். அல்லாஹ்வுடைய, நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க போர்டு போட்டு 2 வருஷம் ஆகிவிட்டது நல்லா இருக்கிறேன், போர்டு போட்டு 3 வருஷம் நல்லா இருக்கிறேன், போர்டு போட்டு 4 வருஷம் நல்லா இருக்கிறேன், இரு நல்லா இரு கொஞ்ச நாளைக்கு, அடே உன் குடுமையை நான் பிடிப்பேன் அல்லாஹ். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் உலமாக்களே. உங்களுடைய குடுமையை சேர்த்து அல்லாஹ் பிடிப்பான். மொட்டையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அவன் பிடிப்பான். குடுமி எங்க நினைக்காத பிடிப்பான். உன் மொட்டை மண்டையும் சேர்த்து பிடிப்பான், தலைப்பாவையும் சேர்த்து பிடிப்பான். இருக்குன்னா ஒரே இருக்கு. அல்லாஹ்வுடைய ஆலயம் விளங்க, போடத்துக்கு கடாசுங்கள். இறையச்சம் இருந்தால் நம்ம இடமா இது, அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமன் அல்லமு மிம்மன் மனா மசாஜிதல்லாஹி அய்யுத்கர ஃபீ ஹஸ்முஹு. அல்லாஹ்வுடைய பள்ளியில் அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவதை தடுக்கிறவனை விட பெரிய அநியாயக்காரன் யார்? அவன் பள்ளியில அவனை தொழுகிறதுக்கு தடுக்க நீ யாரா? அல்லாஹ் கேட்கிறான். உன்னை விட அநியாயக்கார பாவி யாரா இருக்கிறாங்கிறான். யார் வழிகேடர்கள் விளங்குதா? அல்லாஹ்வுடைய பள்ளியில் அல்லாஹ்வை தொழுவதை தடுக்கிறவன் வழிகேடனா, தடுக்காதே என்று அல்லாஹ்வுடைய கருத்தை ஓங்கி முழங்குபவன் வழிகேடனா? யாரை பார்த்து வழிகேடங்கிறீங்க? அவ்வளவு பேர் வழிகேடர்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு சொந்தம் கொண்டாடி உங்க சொந்த வீடாக ஆக்க பார்க்கிறீர்களோ அவங்களெல்லாம் வழிகேடர்கள். அவர்களுக்கு நிகரான அக்கிரமக்காரர்கள் யாருமே இல்லைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எதுக்காக எங்களை தடுக்கிறீங்க? வட்டி வாங்குறவனை தடுக்க மாட்டேங்கிறீங்க, பொம்பளை பொறுக்கியை தடுக்க மாட்டேங்கிறீங்க, ஊர் சொத்தை எடுத்து அவனை தடுக்க மாட்டேங்கிறீங்க, வரதட்சணை வாங்குறவனை தடுக்க மாட்டேங்கிறீங்க, சினிமா கூட்டம் நடத்த தடுக்க மாட்டேங்கிறீங்க, பிராந்தி ஷாப் வச்சு நடத்தின அவனை தடுக்க மாட்டேங்கிறீங்க. அட சமுதாயத்தை அழிக்கணும் என்று சொல்லக்கூடிய கட்சிகளில் பொறுப்பு வகிக்கிறான், அவனை முத்தவள்ளி ஆக்குறீங்க, அவனை தடுக்க மாட்டேங்கிறீங்க. அவனுக்கு நிர்வாகத்தை கொடுக்குறீங்க, யார் தடுக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய பள்ளியில் அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ் சொன்ன மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன மாதிரி ஒரு தொழுதா தடுப்பீங்களா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இறையச்சத்தை உள்ளத்தில் வளர்த்துக் கொள்ளுங்கள். நாங்கள் துப்பி போடுவது இல்லை, போடக்கூடாது நாங்கள் சொல்லல, மார்க்கத்தில் கட்டாயம் இல்லை என்று நாங்கள் சொல்றோம். ஏன் சொல்றோம்? நபிகள் நாயகம் அப்படி எங்களுக்கு உத்தரவு போடல, தொப்பி போடுங்க ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. அவர்கள் ஒரு நாள் கூட தொப்பி போட்டதே கிடையாது. அனுமதி இருக்கிறதுனால நம்ம போட்டுருக்கோம், சட்டங்கிறதுக்காக போடல. போட்டா யாரும் கழட்டணும் அவசியம் கிடையாது, விரும்பினா போட்டுக்கிறங்க. விரும்பாடி போட்டவங்க உள்ள தொப்பி நான் கழட்டினா ஏன்பா நீ தொப்பியை போட்டு முத்தவள்ளி வரும்போது அஜர்த்து வரும்போது தலப்பா கழட்டி எரிஞ்சனா? அப்ப பள்ளிவாசலுடைய அந்த தொப்பியை போட வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டுங்க. முதல் தொப்பி எங்க தொப்பியா இருக்கட்டும், நபிகள் நாயகம் தொப்பி போட்டாங்கன்னு சொல்லுங்க, நாங்களும் போட்டுறோம். இல்ல
அல்லாஹ்வுடைய ரசூல் தொப்பி போட்டதே கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் தொப்பி போட சொன்னதே கிடையாது. அது துருக்கி நாட்டு கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் உங்கள்ட்ட அப்படி தோன்றுறது வந்துருச்சே தவிர அது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல, துருக்கி நாட்டு கலாச்சாரம். உங்களை துருக்கன் தானே சொல்றான், துருக்கிக்காரண்டு. அதனால அவனை பார்த்து காப்பி அடிச்சு கொண்டு வந்த கலாச்சாரமே தவிர தொப்பிக்கு மார்க்கத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. தொப்பி போட்டு தொழுதாலும் அந்த நன்மைதான், தொப்பி போடாமல் தொழுதாலும் அதே நன்மைதான், எந்த ஒரு டிஃபரெண்டும் கிடையாது. நீ ஆதாரம் காட்டுப்பா, நாங்க செய்யறோங்கிறோம். இதான கேள்வி. நீ தாடி இல்லாட்டி தடுக்க மாட்டாங்களாம். தாடிங்கிற சுண்ணத்து, தொப்பி செஞ்சு வச்சுக்கிறாங்க, பிளாஸ்டிக் தொப்பி. இப்ப பத்தாவதுக்கு பிளாஸ்டிக் தொப்பி, பிளாஸ்டிக் தாடி வை போ, ஒட்டிக்கிட்டு தாடி இல்லாம வர்றான்ல, எத்தனை பேர் தாடி இல்லாம வர்றான். 4 ஒட்டு தாடி வைக்கிறா, அதை ஒட்டிட்டு விட்டு பாவிகளா. சுண்ணத்து என்று தாடி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது இல்லாத வரலான்னு போடு, அது இல்லாட்டி பள்ளியாசலுக்கு வரலாங்கிறீங்க. தொப்பிய ரசூலுல்லாஹ் சொல்லல, அதை போடணும் எப்படி கட்டாயப்படுத்துவீங்க? அல்லாஹ் கட்டாயப்படுத்தினா படுத்துப்பா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா சொல்லு. நீ தான் எதுக்கு மார்க்கத்தை உண்டாக்குற? உனக்கு என்ன வகி வந்துச்சா? உனக்கு அல்லாஹ்ட்ட இருந்து செய்தி வருமா? அல்லாஹ் ரசூலுக்கு தானே வரும், உனக்கு வராதுல. இதான் மேட்ரு. வரல ஆட்டுறாங்க, இப்படி ஆட்டுறாங்க. ஓவரில் பிடிச்சி ஆட்டினாங்க, ஓவரில் பிடிச்சி ஆட்டினா ஏன்டா வரல ஆட்டினு கேளு. ஏன் வரல? முதல் பாயிண்ட் என்னன்னா, ஏன் வரல தரப்பா நான் ஆட்டுறேன், எனக்கு அறிக்கை நான் சொரிகிறான் உன்னே சொரிஞ்ச கேட்குறமா இல்லையா? முதல் மேட்ரு என்னன்னு கேட்டா, அட எங்க வரல நாங்க ஆட்டினா உனக்கு என்ன, ஓ வரல பிடிச்சி ஆட்டி விட்டா நீ கேட்கலாம். முதல் பாயிண்ட். ரெண்டாவது வந்து, சரி ஆட்டுறாங்களா தெரியலையா என்னன்னு கேளு, ஏன் பாட்டுறீங்க? நம்ம ஊர்ல இந்த பழக்கம் இல்லையே, என்னப்பா காரணம் அப்படி கேட்கணுமா இல்லையா? அப்படி கேளுங்க. நான் வேணும்னு திமுறாத்தான் ஆட்டுறேன்னு சொன்னா அடி வாங்கிக்கிறோம். எதனால ஆட்டுறோம்? திமுருக்கு ஆட்டுறோம், உன்னை கிண்டல் பண்றதுக்கு ஆட்டுறோம் இல்ல. நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதார்கள் தேடி பார்க்கிறோம். தேடி பார்க்கும் பொழுது நீங்க செய்யற மாதிரி ரசூலுல்லாஹ் செய்யல. நீங்க என்ன செய்றீங்க? உங்களை ஷாபின்னு சொல்லிக்கிறீங்க அல்லது ஹனபின்னு சொல்லிக்கிறீங்க. ஷாபியா இருந்தா என்ன பண்றீங்க? அத்தையாத்துல உட்கார்ந்துக்கிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா, இது ஹனபி. ஹனபியா இருந்தா என்ன பண்றீங்க? அஷ்ஹது அல்லா இலாஹ நீட்டி இல்லல்லாங்கும்போது கீழே போடுறீங்க அத்தையாத்து ஓதும்போது. இப்படி தானே செய்றீங்க ஹனபிகள். நான் அந்த ஹனபிகள்கிட்ட கேட்கிறேன், இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு உனக்கு காட்ட இயலுமா? நபிகள் நாயகம் தானங்க நமக்கு தொழுகை கத்தர வந்தாங்க. அவங்க தொழும் பொழுது அஷ்ஹது அல்லாஹ்னு நீட்டினார்கள், இல்லல்லான்னு மடக்கிட்டார்கள். அப்படின்னு ஒரு ஹதீஸை நீ எடுத்து தந்தா நான் உனக்கு 1 கோடி ரூபாய் தர்றேன். அதோட நானும் செய்யறத சண்டையை வேணாம், நமக்கு எந்த சண்டையும் வேணாப்பா. நீ செய்யறது நானும் செய்யறேன். என்ன செய்யணுங்கிற? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற முறையா நானும் செய்யறேன். எப்ப செய்வேன்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் காட்டு. ரசூலுல்லாஹ், அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் அனுப்புனா. ரசூலுல்லாஹ் வல்ல அனுப்புனது எதுக்கு? தொழுகை சொல்லி தரதுக்கு தானே, நோம்பு சொல்லி தரதுக்கு தானே, இதை கற்றுத்தர தானே கால அனுப்புனா. அவர் வந்து தொழுது காட்டினாரா இல்லையா? அவங்க காட்டின அந்த தொழுகையில நீ சொன்ன மாதிரி இருந்துச்சா? காட்டு. 7 சில்லா போனவனை கூட்டிட்டு வந்து காட்ட சொல்லு. 7 வருஷம் படிச்சவனை கூட்டிட்டு வா. அல்லாமா மௌலானா குத்துபுல் அக்தாப் எல்லாம் கொண்டு வா, காட்ட சொல்லு. 1 கோடி ரூபாய் தர்றேன். எதுக்குப்பா அடிக்கிறீங்க, சண்டைக்கு வர்றீங்க? காட்டுங்க, எல்லாரும் ஒரே மாதிரி செஞ்சிடலாம்ல. ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு காட்டிட்டீங்களா, எதுக்கு சண்டைங்கிறேன்? நாங்க என்ன உங்கள்கிட்ட கேட்கிறோம்? வீம்பு காட்டுவோம் சொல்றோம் இல்ல. இதை செய்யணுங்கிறியப்பா, நபிகள் நாயகம் செஞ்சாங்கன்னு காட்டு. நபிகள் நாயகம் செய்யல, நபிகள் நாயகம் செய்யாட்டி நான் என்ன செய்யணும்? நபிகள் நாயகம் செய்யணும் ஒத்துக்கிறீங்கள? நபிகள் நாயகம் செய்யாத ஒன்ன செய்ய சொல்றதுக்கு நீ யாரு? இன்னொருத்த என்ன செய்யறான்? ஷாபிங்கிறான். அவன் என்ன பண்றான்? தொழுவும் போது இவன் எப்ப மடக்கணும் பண்ணிட்டான். இவன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் மடக்குறானா, அவன் என்ன பண்றான்? இல்லல்லாஹ் நீட்டான். அவனை போய் அடி. அவன் வரலாங்கிற பள்ளியாசலுக்கு அப்புறம் நீ நீட்டும் போது மடக்கிறான்ல வேணும்னு நீ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு போடுற. அவன் என்ன பண்றான்? நீ இல்லல்லான்னு போடுறியா, நான் இல்லல்லான்னு நீட்டுறேங்கிறான். அவன் வழங்குல, அவன் மடக்கு நீட்டான். சாபி என்ன செய்யணும்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் இப்படி வச்சுக்கிட்டே இருப்பான். கண்ணை குத்துற மாதிரி இருக்கு அப்படி சொல்லலாம்ல. ஏன்டா குத்துற மாதிரி வச்சுக்கிட்டு கேட்டியா? சாபி என்ன செய்யலாமா? சரி நான் கேட்கிறேன், இப்படி செய்யறது ஆதரவு காட்டுப்பா, இதையா செய்வோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி நீட்டி இப்படி வைத்துக் கொண்டே இருந்தார்கள் காட்டு. 1 கோடி ரூபாய் உனக்கும் தரேன், பாரபட்சம் கிடையாது. அவனுக்கு 1 கோடி தான், உனக்கு 1 கோடி தான். அதுக்காண்டி படத்தை கட்டி வச்சு நடத்திக்க கூடாது, காட்ட இயலாது. அதுக்காண்டி சொல்றதா? உனக்குதா கியாமத் நாள் வரைக்கும் நீ தேடினாலும்
ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்கன்னு உன்னால காட்ட இயலாது. அதுக்கு தான் அடிக்கிறது. 10 கோடி கூட சொல்லிக்கிறங்க. காட்டவ போறான் இருந்ததான் காட்டுறதுக்கு. நீங்க 1 கோடிக்கு இல்ல, நான் தான் 1 கோடி சொல்றேன். நீங்க 100 கோடி கூட சொல்லுங்க. இதை காட்டினீர்களே ஆனால் 100 கோடி ரூபாய் தர்றேன்னு கூட நீங்க சொல்லலாம், தைரியமா சொல்லலாம். ஏன் சொல்லலாங்கிறேன்? ரசூலுல்லாஹ் இப்படி செய்யலைங்க. அஷ்ஹது அல்லாஹ்னு சொல்லி இல்லன்னு போடவும் இல்லை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி நீட்டவும் இல்லை. வேற என்ன பண்ணாங்க? இதுக்கு ரெண்டுக்கும் ஆதாரம் இல்லை. அதே நாங்க தேடி பார்க்கிறோம். வாயில் இப்னு ஹுஜ்ரி என்ற ஒரு சஹாபி வெளியூர்ல இருந்து வர்றாரு. ஹல்ரமௌத் என்ற ஊரை சேர்ந்தவர். அங்கே இருந்து இஸ்லாத்தை தழுவி எப்படி தொழுவணும் என்று மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி மெட்ராஸ்ல இருந்து அரக்கோணம் வந்திருக்கிற மாதிரி வர்றாரு. அவர் வந்து மதீனாவுல இருந்து ரசூலுல்லாஹ் எப்படி தொழுவாங்க உன்னிப்பா கவனிக்கிறார். கவனிச்சு உன்னிப்பா ஒண்ணுனையா பார்க்கிறாரு. பார்த்துட்டு நமக்கு சொல்றாரு, நபிகள் நாயகத்தை நான் உன்னிப்பா கவனிச்சேன். அத்தஹியாத்தில் உட்கார்ந்தார்கள், வலது கையை வலது தொடையில் வைத்தார்கள், இடது கையை இடது தொடையில் வைத்தார்கள், தம்முடைய இந்த 2 விரல்களை மடக்கி கொண்டார்கள், கடைசி 2 விரலை மடக்கி கொண்டார்கள், நடுவரலையும் கட்ட விரலையும் இப்படி ரவுண்ட் பண்ணினார்கள். இந்த 2 விரலை மடக்கிட்டாங்களாம், நடுவரலையும் கட்ட விரலையும் ரவுண்ட் ஆக்கினாங்களாம். அதுக்கப்புறம் ஆட்காட்டி விரலை நீட்டி அசைத்து கொண்டே இருந்தார்கள். ராயத்துஹு யுஹர்ரிகுஹா யதுஹு பிஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்துல உட்கார்ந்த உடனே 2 விரலை மடக்கி இந்த 2 விரலை சேர்த்து இந்த விரலை ஆட்டி கொண்டு இருந்தார். இந்த 2 மடக்கணும், இந்த 2 சேர்க்கணும், இந்த 1 ஆட்டணும், ஆட்டி கொண்டு இருந்தார்கள் சொல்றாரு. இது சொன்னா ஒரு ஆள் தானே சொல்றாரு, உனக்கு ஒரு ஆளும் சொல்லலையே. என்னமோ நீஞ்ச இருக்கு 10 ஆள் சொல்ற மாதிரி, நாங்க சொல்றதுக்கு ஒரு ஆள் மாதிரி சொல்றீங்க. எப்ப நீங்க சொல்ற 10 ஆள் சொன்னா காட்டு. அடே நீ செய்யற மாதிரி ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு ஒரு ஆளும் சொல்லல, நாங்க சொல்ற மாதிரி ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு ஒரு ஆள் ஆச்சுன்னு சொல்றாரு. அந்த ஒரு ஆள் சஹாபி, நல்லவர், ரசூலுல்லாஹ் நேரடியாக பார்த்தவர், பொய் சொல்ல மாட்டார். அப்படிப்பட்ட ஒருத்தர் சொல்லுகிறார். இப்போ நான் ஆட்டுறேன், எதுக்கு ஆட்டுறேன்? ரசூலுல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன். எதுக்கு நான் ஆட்டுறேன்? நபிகள் நாயகத்தை நான் நேசிக்கிறேன். எப்படி நேசிக்கிறேன்? அவங்க என்ன செஞ்சாலும் நான் செய்வேன், நீ அடிச்சாலும் நான் செய்வேன், நீ உனக்கான ஆட்டலை, நீ உதைச்சாலும் செய்வேன். இப்படி செஞ்சாதான் ரசூலுல்லாஹ் செஞ்சபடி செஞ்சாதான் நான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அதனால செய்யறேன்னா இது என்னப்பா குற்றம்? இதை ஏத்துக்கிற விருப்பம் இருந்தா குறைஞ்சபட்சம் ஏத்துக்க. முடியலையா? முடியலையா? ரசூலுல்லாஹ் செஞ்ச டிஸ்டர்ப்னா என்ன அர்த்தம்? நீ அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து டிஸ்டர்ப் பண்ற மார்க்கத்தை கொண்டு வந்துட்டாங்களா? அதான் டிஸ்டர்ப் ஆகுற. நானா இட்டு கட்டி சொன்னா டிஸ்டர்ப்னு சொல்லுப்பா. இதை நான் கண்டுபிடிச்சு சொல்றேன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? சரி, இது எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? இதனுடைய கிதாபுகள் நாங்க உண்டாக்குன கிதாப் இல்ல. நீ தானே 4 இமாம்னு போர்டு போட்டிருக்கிற, 4 மதுஹப் போட்டிருக்கீல்ல, 4 மதுஹப் போட்டிருக்கே இல்லையா போர்டு? அந்த 4 மதுஹப்ல ஒருத்தர் தான் ஹம்பலி இமாம். அவர் எழுதியிருக்காரு முஸ்னத் அஹ்மதுங்கிற கிதாப். அந்த கிதாப்ல தான் இது இருக்குது. எது இருக்குது? நபிகள் நாயகம் இப்படி செஞ்சாங்க என்று சொல்லி இந்த கிதாபை நாங்க புதுசா எழுதல. நீ ஏத்துக்கிட்டு இருக்கிற பாரு, 1000 வருஷமா இருக்கு பாரு கிதாபு, அதுல தான் இருக்குது. அரபியில் இருந்தது, நீ மறைச்ச, நாங்க தமிழ்ல உனக்கு சொல்லிட்டோம். வழங்குதா உங்களுக்கு? முஸ்னத் அஹ்மதுல இருக்கிறது, தாரமிங்கிற நூல்ல இருக்கிறது, நசைங்கிற நூல்ல இருக்கிறது, இப்னு ஹுசைமா என்ற நூலில் இருக்கிறது, இப்னு ஹிப்பான் என்ற நூலில் இருக்கிறது, பைஹகி என்ற நூலில் இருக்கிறது. இன்னும் ஏராளமான ஹதீஸ் நூல்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்தார்கள் என்று ஆதாரம் இருக்கிறது. நீங்க 2 பேர் செய்யற மாதிரி ஆதாரம் இல்லை, நாங்க சொல்ற மாதிரி ஆதாரம் இருக்குதுங்கிறோம். வேற ஆதாரத்தை கொண்டாந்து காட்டு விட்டுறோம். காட்ட முடியாட்டி பின்பற்றும் விருப்பம் இல்லாட்டி தடுக்காமையாச்சும் இருப்பா. சரி, ஏதோ அவங்க சரின்னு நினைச்சுறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ்வுக்குள்ள விஷயம். நம்ம போட்டு இதுல போய் தலையிட்டு தடுத்து நம்ம பாவியாயிரம் வேணாம். நீ வேண்டாம் ஆட்டாம இருந்தோல. ஒருத்தர் நம்ம ரசூலுல்லாஹ் காரணம் காட்டி செய்யும் பொழுது ஆதாரத்தை வச்சுக்கிட்டு செய்யும்போது ஏங்க தடுக்கிறீங்க? நீங்க உங்க கருத்துப்படியே 4 மதுஹப் பின்பற்றலாம்ல. ஹம்பலி மதுஹப்ல இருக்குதே, அதுக்கு என்ன சொல்றீங்க? இப்ப வரலாற்று மதுஹப்ல இருக்குதா இல்லையா? ஷாபி மதுஹப்ல இருக்குதே. ஷாபி மதுஹப் கிதாபுல எழுதி வச்சிருக்காங்க, கீல யுஹர்ரிகுவா வ கீல லா யுஹர்ரிகுவா. விரலை அசைக்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது, அசைக்காமல் இருக்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது உங்க கிதாபுல இருக்குது. அப்ப விட்டு பேசாம அதனப்ப நியாயம். நெஞ்சில கை கட்டுறாங்க. எங்க நெஞ்சில நான் கட்ட உனக்கு என்ன? அதான் முதல் கேள்வி. நெஞ்சில கை கட்டுறாங்க. ஏன் நெஞ்சில கை கட்டுறோம்? ஏன் கட்டுறோம்? எங்க கட்டணும் என்று 2 ஹதீஸ் வருது. சில ஹதீஸ் வந்து தொப்புளு கீழே வருது. சில ஹதீஸ் சுன்னத்து வந்து தொப்புளு கீழே கட்டுறது, இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்ன வருதுன்னா நெஞ்சில கட்டணும் வருது. 2 செய்தி இருக்கிறது உண்மை. ஆனால் இந்த 2 செய்தியில
தொப்புளு கீழேன்னு வருது பாருங்க, அந்த செய்தி வந்து அபூதாவுது என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கிதாபுல அந்த அபூதாவுது சொல்றாரு, இது டூப்புங்கிறாரு. தொப்புளு கீழே கை கட்டினதா ஒரு செய்தி இருக்கிறது, இது பொய், இது ஆதாரம் உள்ளது இல்ல. ஏன்னு கேட்டா முகமது பின் இஸ்ஹாக் என்ற ஒரு ஆள் வந்து இது சொல்றாரு, இந்த ஆள் சரியான ஆள் கிடையாது. நெஞ்சில கை கட்டுற சம்பந்தமா முஸ்னத் அகமதுங்கிற கிதாபுல இருக்குது, அதை சொல்றாரு, நல்லவரா இருக்கிறார். இப்ப நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட முத்தவல்லிட்ட வந்து உலக மகா பிராடு ஒருத்தன் ஒரு செய்தியை சொல்றான், ஒரு 7 சில்ல போன ஒரு செய்தியை சொல்றாரு, முத்தவல்லி எதை ஏத்துக்குவாரு? உலக பிராடை ஏத்துக்குவாரா? 7 சில்லாவை ஏத்துக்குவாரா? அப்படித்தானே எடுப்பீங்க. 2 செய்தி வருது, ஒரு ஆள் நல்லவர்னு சொல்றாரு, ஒரு ஆள் கெட்ட ஆள் சொல்றாரு. நல்லவர் சொன்ன செய்தி ஏத்துட்டு போ, நெஞ்சில கட்டுறது நல்ல செய்தி, அது சொல்ற எல்லாருமே நல்ல ஆட்களா இருக்கிறாங்க, இது டூப்புன்னு சொல்லி அந்த கிதாபுல இருக்குது. இதான் மேட்ரு. சரி, உனக்கு பிடிக்கலையா? அவங்க கட்டினா கட்டிட்டு போறேன், விட்டு போ. நீ ஏன் தடுக்கிற? உனக்கு செய்ய விருப்பமா இருந்தா, மறுமையில் வெற்றி பெற ஆசையா இருந்தால், ரசூல் அப்படி பின்பற்றுவதா இருந்தா பின்பற்றுப்பா. முடியாட்டி இருக்குங்கிட்ட சண்டைக்கு வர்ற, இதாங்க கேள்வி. போட வைக்கிறீங்க, மதுகப்புன்னு கூறு போட்டு வச்சுக்கிறீங்க, சாபிக்கு ஹலாலுங்கிறீங்க, ஹனபிக்கு ஹராமுங்கிறீங்க, இவனுக்கு வாஜிபுங்கிறீங்க. ஒரு இஸ்லாமா 4 இஸ்லாமா? மதுகப்பு எங்க இருக்குன்ற மார்க்கத்தில் 4 மதுகப்பு ஆக்கிட்டீங்களா? 4 மார்க்கமா இஸ்லாம்? 4 குரான் இருக்கப்ப சாபி குரானை கொண்டா பார்ப்போம், நீ ஹனபி குரானை கொண்டா. 2 பேரும் ஒரு குரான் தானுங்க. அடே, சாபினால் அந்த குரான் தான் வச்சுக்கிறேன், ஹனபினால் அந்த குரான், அப்ப சட்டம் எப்படி 2ஆ போகும்? சாபியுடைய ஹதீஸை கொண்டு வா பார்ப்போம், ஹனபி ஹதீஸை கொண்டு வா. அட 2 பேருக்கு ஒரு ரசூல். சாபிக்கு யாருங்க ரசூல்லா? யாருங்க சாபிக்கு? யார் ரசூல்லா? முகமது நபி தானே. ஹனபி யாரு? அவர் தானே. அப்புறம் 2ங்கிறேன், ஒரு மார்க்கம் தானப்பா. இது ஹலாலா, இவருக்கு ஹராமா, இவர் சாப்பிடலாமா, அவர் சாப்பிடக்கூடாதான், இவர் செஞ்சா கூடுமா, அவர் செஞ்சா கூடாதான். இதெல்லாம் பிரிச்சு பிற மதத்துக்காரர்கள் கேலி செய்யற மாதிரி ஆக்கி வச்சுட்டீங்களே, இது வழிகேடா? ரசூலுல்லாஹ் சொன்னபடி வாழ்க்கை அமைச்சுக்கிறீங்கன்னு சொல்றோம், அது வழிகேடா? அல்லாஹ் காப்பாத்தணும். நாங்கள் உங்களை வழிகேட்டுக்கு அழைக்கவில்லை. இந்த தௌஹீத் ஜமாஅத்தினுடைய சில நிறைய விடிய விடிய பேச வேண்டிய தலைப்பு இருந்தாலும் நேரம் அதிகமாகி கொண்டிருக்கிற காரணத்தினால சுருக்கமா சில சொல்றோம். இந்த தௌஹீத் ஜமாஅத்தின் இந்த ஜமாஅத்தின் மூலமாக நாங்கள் எந்த லாபத்துக்கு நாங்கள் இதை செய்யலை, அல்லாஹ்வுடைய திருப்திக்கு மட்டும் செய்கிறோம். உங்களை கொண்டே நாங்கள் விற்க மாட்டோம், உங்களை கொண்டே அடகு வைக்க மாட்டோம், அரசியல்வாதிகளை கொண்டே உற்ற மாட்டோம், அவனை கும்பிடு போட வைக்க மாட்டோம், அவனுக்கு பாராட்டு விழா நடத்த மாட்டோம், பெட்டி வாங்க மாட்டோம், உங்களை கொண்டு போய் வச்சு நாங்கள் லாபம் சம்பாதிக்க மாட்டோம், உங்கள்கிட்ட கட்டணம் வாங்க மாட்டோம். உங்களுக்கு நல்லது என்று இருக்கிற எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்கு பயந்து நாங்கள் சொல்லுவோம். ரத்த தானம் செய்வோம். இந்த மாதிரி வட்டியில் மூழ்கி இருக்கிற மக்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டி ஒவ்வொரு ஊர்லையும் பைத்துல் மால் உண்டாக்கி வட்டி இல்லாமல் கடன் கொடுக்கக்கூடிய ஏற்பாடு 30 ஊரில் ஏற்பாடு செஞ்சிட்டோம். இன்னும் 31 அரக்கோணமாக கூட இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் முயற்சி பண்ணீர்களே, ஆனால் வட்டி இல்லாமல் சும்மா கடன் கொடுத்து வாங்கணும். வட்டி இல்லாத கடனை உண்டாக்குறோம், வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணக்கூடிய நிலையை உண்டாக்குறோம், எளிமையான திருமணத்தை உண்டாக்கிட்டு இருக்கிறோம். அல்ல பள்ளிவாசல அந்த காலத்துலாம் தொழக்கூடிய நல்லா கவனிக்கணும். பள்ளிவாசலுக்கு யார் வருவா? போகலாம். உங்க வயசுலாம் நீங்க இளைஞராக இருக்கும், பள்ளிவாசலுக்கு யார் வருவா? ஒரு 75 வயசு வரும், சரியா? கொடுத்துருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், வட்டி இல்லா கடன் ஆரம்பிச்சுட்டாங்க, இங்கே நடந்துகிட்டு இருக்கலாம். நான் கேட்கிறேன், நல்லா கவனிங்க, சிந்திச்சு பார்க்க வேண்டும். முத்தவள்ளிகள் சிந்திக்க வேண்டும், உலமாக்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு காலத்தில் 75 வயசுக்காரன் தான் பள்ளிவாசலுக்கு வருவான். இன்றைக்கு யார் வர்றான்? 15 வயசுக்காரன் வர்றான், 20 வயசுக்காரன். அவனுக்கு எவ்வளவு பொழுதுபோக்கு இருக்கிறது, அவனை கெடுக்கக்கூடிய எவ்வளவு சாதனங்கள் இருக்கிறது. அவனை நீ பள்ளிக்கு ஒன்னால திருப்ப முடிஞ்சா? நீ விட்ட புருடாவை கேட்டு ஓடி போயிட்டானுவோ. இந்த அஜர்த்துமார்கள் கூட்ட கப்சாவையும் கட்டுக்கதையும் இந்த பயானையும் கேட்டுவிட்டு அவ்வளவு பொய் பயான் மேடையில் நின்றுக்கிட்டு புழுகு மூட்டை கதை விடுறது. அப்துல் காதர் ஜிலானி போனார், வந்தார், ஆட்ட கழுதையாக்கின கழுதையை குதிரையாக்கினாரு, அவர் அப்படி செஞ்சு எப்படி செஞ்சாரு சொல்லிட்டு வெறுப்பு ஏத்தி நீ மார்க்கங்கிற பேர்ல புழுகு மூட்டை அவுத்து விட்டா நம்ப முடியாம ஓடணும். அல்லாஹ்வுடைய வேதத்தை படிச்சோம், நபிகள் நாயகத்துடைய ஹதீஸை படிச்சோம், இவ்வளவு அழகான மார்க்கத்தை நாசமாக்கிட்டாங்கன்னு விளங்கணும். இன்றைக்கு ஒரு நாத்திகனை வாடா சவாலுக்குன்னு கூப்பிடுறோம். கடவுள் இல்லைங்கிறியா? வாடா பேசுவோம். மறுமை இல்லைங்கிறியா? அவனை விவாதத்திற்கு அழைக்கிற அளவுக்கு நாங்கள் இன்னைக்கு இருக்கிறோம். இன்றைக்கு இளைஞர்கள் நாத்திகத்துக்கு போறீங்களா? இல்ல. எங்க வாப்பா காலத்தில் அவர்கள் நாத்தியத்தில் இருந்தவர். ஏன் மார்க்க தப்பு தப்பா சொன்னீங்க, பிடிக்கல, ஓடி போயிட்டாங்க. இப்படி இது மார்க்க தேவையாண்டு கரெக்டான மார்க்கத்தை சொன்னீங்களா? அப்ப இளைஞர்களை மார்க்கத்தில் நான் கேட்கிறேன், இஸ்லாமிய மார்க்க விளக்க கூட்டம்னு போடுறோம். இதே மாதிரி நீங்களும் கூட்டம் போட்டுக்கிட்டு 25 வருஷமா போட்டீங்க. 25 பேர் வந்தானா?
மார்க்கத்தை கேட்க 25 பேர் வந்தானா முன்னாடி உட்கார்ந்து மேடையில் இருக்கிற ஆளை விட கம்மியாக தான் கீழே இருக்கும். மேலையில் இருந்து உட்காந்து பேசக்கூடிய ஆள் 25 இருக்கும், கேட்குறோம் 7 பேர் உட்காந்துட்டு இருப்பான். அடே மார்க்கத்தை நாங்கள் பார்க்குற கடல் மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு வர்ற கூட சின்ன கூட்டம் தெரிஞ்சுக்கிறீங்க. புதுசாக இருக்கணும் அரக்கோணத்தில் இருந்தாலும் இவ்வளோ பெரிய கூட்டம். பெண்கள் 5000 ஒரு கூட்டத்துக்கு போனால் 5000த்துக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து குழுமுகிறார்கள். கீழக்கரையில், பணக்குளத்தில், நாச்சியார் கோயிலில், நெல்லிக்குப்பத்தில் ஆண்கள் 5000, முத்துப்பேட்டையில் ஒரு சாதாரண கூட்டம் ஒன்று போடுறோம். 5000 ஆண்களும் 5000 பெண்களும் வந்து கேட்க வர்றாங்களே. இப்படி கேட்கக்கூடிய விதத்தில் மார்க்கத்தை நீங்கள் சொன்னீர்களா? மார்க்கத்தை காதலித்தார்களா? மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த ஊர்ல இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டவர்கள் குறைவு. பேர்னாம்பட்டிலிருந்து ஆளுக்கு வந்திருக்கீங்க, கைது கோபம். எவ்வளவு டிக்கெட் எங்க ஊர்ல இருந்து? ஒரு ஆளுக்கு 75 150 ரூபாய் செலவு பண்ணி சாப்பாட்டுக்கு 200 ரூபாய் செலவு பண்ணி மார்க்கத்தை கேட்கறதுக்காக வேண்டி 200 ரூபாயை செலவு பண்ணி கொண்டு வருகிறார்களே, இது எங்க குற்றமா? நாங்க வெளியெடுத்திருக்கிறோமா? அதை விட தூரம் எங்க வந்துருக்கீங்க? பேர்னாம்பட்டை விட தூரம் செய்யாறுல இருந்து வந்திருக்கீங்க, ஆம்பூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? எங்க எவ்வளவு ரூபா? நரியம்பட்டு. எங்கெங்க இருந்து வர்றாங்க மார்க்கத்தை கேட்க? மார்க்கத்தை கேட்கக்கூடியதாக சொல்றோமே, அது வழிகேடா? நீ மார்க்கத்தை விட்டு விரட்டி விட்ட எல்லாத்தையும் ஓடு ஓடு வளாட. ஏன் வலுவல்னு முட்டையை போட்டு அதோட ஓடிடுவான்லவன். முஸ்லீம்னா என்ன? வலுவல் முட்டைக்கு பேரு முஸ்லீம். நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வலுவல்னு மொட்டை அடிச்சு விட்டுருவாங்க. பள்ளிக்கூடத்துக்கு பரவாயில்ல, நாங்க 25 வருஷம் கத்துனதுனால முட்டை இல்லாம இருந்துட்டு இருக்கிறீங்க. உங்க வயசுல இந்த பையன் மாதிரி வயசுல நாங்க இருக்கும்போது கம்பல்சரி முட்டை. இவ்வளவு கேவலப்படுத்தினார்கள் மார்க்கம் என்ற பெயரால். அந்த இழிவை நாங்கள் உங்களுக்கு சுமத்தவில்லை. என்னத்தப்பா கருத்து விட்டோங்கிறீங்க? ஊர் பணத்தை ஒலையில போட்டான்னு சொல்லு பார்ப்போம், திருநா கொள்ளையடிச்சான்னு சொல்லு பார்ப்போம், அனாச்சாரம் பண்ணான்னு சொல்லு பார்ப்போம். அட, ஒரு தரங்கட்டு போயிருந்த ஒரு சமுதாயத்தை தலைகீழா மாற்றி அமைக்கிறதுக்கு நாங்கள் அல்லும் பகலும் அல்லாவுக்கு பயந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு மாதத்திற்கு உங்களுக்கு சொல்றேன், தௌஹீத் ஜமாஅத்தின் மூலமாக ஒரு மாதத்திற்கு எத்தனை கூட்டங்கள் நடக்கும் தெரியுமா? நடக்குது குறைஞ்சது 100. நான் இங்கே இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் இதே நாளில் 4 ஊரில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 4 ஊர்ல கூட்டம், மாசத்துக்கு 100 கூட்டம் நடத்துறோம்னா கேட்கிறாங்கன்னு அர்த்தம். நாங்க இங்க கத்துறோம், இன்னொரு பக்கம் வேற கத்துறோம். இந்த அளவுக்கு மார்க்கத்தை கேட்கக்கூடியதற்காக வேண்டி அல்லும் பகலும் உழைக்கக்கூடிய ஜமாத் தௌஹீத் ஜமாத். விளைக்கிற இரத்த தானம் செய்கிறோம். சமுதாயத்திற்கு பிரச்சனை என்று வந்தால் இஹ்லாஸோடு தூய எண்ணத்தோடு அல்லாஹ்வுக்காக களத்தில் இறங்கி போராடுகிறோம், தட்டி கேட்கிறோம், சிறை செல்வதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த சமுதாயத்தினுடைய இஸ்ஸத்துக்கும் கௌரவத்துக்கும், இந்த ஊர் முத்தவள்ளிக்கும், இந்த ஊர் உலமாவுக்கும், இந்த ஒரு ஆலிமுக்கும் பிரச்சனை என்று சொன்னால், இந்த ஒரு பள்ளிவாசலுக்கு பிரச்சனை என்றால், ஜமாத்துக்கு பிரச்சனை என்றால், முதலில் சிறை கதவை தட்டக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம், இருந்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு ஜமாத்தை நீங்கள் வழிகேடு என்று நினைத்தால் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுடைய வேலை சொல்வது மட்டும்தான். இதனுடைய பரிசை கூலியை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன்.